குட் ஈவினிங். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த செஷன் நாங்கள் பார்க்க போகிறது வந்து கண்ட்ரோலிங். சரியா? அப்போ கட்டுப்பாடுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கட்டுப்பாடுன்னு சொல்லக்குள்ள நாங்கள் இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான் என்னதுன்னா கன்செப்ட் ஆஃப் த கண்ட்ரோல். அதாவது கட்டுப்பாடுனா என்னதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். சரியா? அடுத்தது தான் கன்செப்ட் ஆஃப் த கண்ட்ரோல். அதாவது கட்டுப்பாடுனா என்ன, அப்புறம் கட்டுப்பாட்டுனால அந்த டைப் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ப்ராப்ளம் அசோசியேட்டட் வித் த கண்ட்ரோல். அதாவது கட்டுப்பாட்டின் வகைகள் என்ன, அந்த கட்டுப்பாட்டால வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னதுன்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த சப்ஜெக்ட்ல மெயினா நாங்க பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே. அப்போ முதலாவது வந்து கண்ட்ரோலிங்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் கோல்ஸ் அண்ட் மெஷரிங். அதாவது வந்து கண்ட்ரோலிங்னா என்னதுன்னு சொல்லி நாங்க முதலாவது வந்து பார்ப்போம். அதாவது வந்து கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நிறுவனத்துல அதாவது உண்மையான விளைவுகள், உண்மையான விளைவுனா எக்யூரேட்னு சொல்லி சொல்றது. அதாவது எக்யூரேட்டான விஷயங்களை வந்து திட்டமிட்ட விளைவுகளோட, அதாவது நாங்க ஒரு பிளானிங் ஒன்று போட்டுமே எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று இருக்கும் தானே, அந்த திட்டமிட்ட விளைவோட ஒப்பீடு செய்யக்குள்ள ஏதாவது விலகல் காணப்படும். விலகல்னு சொல்லி சொன்னா ஏதாவது எரர்ஸ் அப்படி இல்லாட்டி மிஸ்டேக் ஏதாவது விலகல் காணப்பட்டா அவற்றை இனங்கண்டு திருத்துகின்ற செயற்பாடு தான் என்னது கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லக்குள்ள நாங்க கண்டிப்பா என்ன பார்ப்போம்னு சொல்லி சொன்னா நிறுவனத்துல வந்து உண்மையான விளைவுகள், அதாவது எக்யூரேட்டா இப்ப நடக்கிற விஷயம் வந்து நாங்க ஆல்ரெடி பிளான் போட்ட மாதிரி நடக்குதா, சோ அப்படி பிளான் போட்ட மாதிரி நடக்காட்டி அது ஏன் அந்த பிளான் போட்ட மாதிரி நடக்கலன்னு சொல்லி அந்த அந்த விஷயத்த நாங்க கண்டறிஞ்சு அதை எப்படி நாங்க வந்து நாங்க அதை திருத்திக் கொள்றோம்னு சொல்லி சொல்றதுதான் கண்ட்ரோல்னு சொல்றோம். அப்ப இந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்ல கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அது வந்து சரியான ஒரு நியமங்களுக்கு அமைய வந்து நடக்கிறதா, அப்படி இல்லாட்டி நடக்கலையான்னு சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக பின்பற்றப்படுகின்ற ஒரு செயல்முறையை தான் கட்டுப்படுத்தல்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த கண்ட்ரோலை வந்து இந்த கண்ட்ரோல் தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட இறுதி செயல்பாடு, அதாவது லாஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப நாங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தானே, அதுல நாங்க இந்த திட்டமிடல் நடவடிக்கையில ஆரம்பிச்சு கட்டுப்படுத்தல் நடவடிக்கையில தான் என்ன நடக்குது முடிவடையுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து நாங்க படிச்சோம். அதாவது வந்து திட்டமிடல் பிளானிங்ல வந்து ஆரம்பிச்சு ஃபைனலா வந்து கண்ட்ரோலிங்ல வந்து முடிவடையுது. ஆகவே கட்டுப்பாடுன்னு சொல்லக்குள்ள ஒரு நிறுவனத்துல வந்து ஹியூமனா இருக்கலாம், குட்ஸா இருக்கலாம், ஃபைனான்சியலா இருக்கலாம். இந்த எல்லா ரிசோர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணி, அதாவது வந்து இந்த ஒட்டுமொத்தத்தை வந்து எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்றதுன்னு சொல்லித்தான் இந்த கண்ட்ரோலிங் சொல்ற சிஸ்டம் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துது. சரியா? அப்ப அப்ப இந்த கட்டுப்படுத்தல்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க இந்த அப்ப ஏன் ஒரு நிறுவனத்துக்கு கட்டுப்படுத்தல் முக்கியம்? ஏன் ஒரு நிறுவனத்துக்கு இந்த கட்டுப்படுத்தல் அவசியம்? சோ அந்த விஷயங்கள் முதலாவது பார்ப்போம். அப்ப இந்த கட்டுப்படுத்தல் முக்கியம்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு நிறுவனத்துல உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் வந்து நல்ல குவாலிட்டில இருக்கான்னு சொல்லி நாங்க பார்க்கிறது கட்டுப்பாடு தேவை. காஸ்ட்ட குறைச்சு கொள்ளணும். ஓகே, ஒரு பொருள் உற்பத்தி செய்றேன்னு சொல்லி சொன்னா, ஓவர் காஸ்ட்டா போகக்கூடாது. அதாவது வந்து இப்ப அங்கன கட்டுப்பாடுன்னு சொன்னா, வீண் விரயங்கள தவிர்க்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேக்கரில வந்து 400 பான் தான் உற்பத்தி செய்யணும்னு சொன்னா, அந்த 400 பான் தான் உற்பத்தி செய்றதுக்கு தேவையானதான் மாவு எடுக்கணும். சோ அதுதான் அங்க மேற்கொள்ளப்படுகின்ற கட்டுப்பாடு. அந்த அந்த புரொடக்ஷன் செய்றதுக்கு ஊழியர் 5 பேர் தான் தேவைன்னா, அங்க 5 பேர் தான் ஊழியர வந்து நாங்க நியமிக்கணும். 5 பேர விட 6வது இன்னொருத்தர் நியமிச்சா, அங்க வந்து கண்ட்ரோலிங் ஒண்ணு இருக்குமா? கண்ட்ரோலிங் ஒண்ணு இருக்காது. அதாவது வந்து இந்த வழுக்களை குறைப்பதற்கு, அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது இப்ப நாங்க படிச்சிருக்கோம் வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது குறைகள் இருந்தா, அந்த குறைகள நிவர்த்தி செய்றதுக்கு வந்து கண்டிப்பா இந்த கண்ட்ரோல் தான் தேவை. அந்த குறைகள நிவர்த்தி செய்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து ஒரு உற்பத்தி இடம்பெறுறதுக்கு முன்னுக்கோ, உற்பத்தி இடம்பெற்ற பிறகோ, அப்படி இல்லாட்டி உற்பத்தி இடம்பெறுற வேலை. இந்த 3 விஷயத்திலயும் வந்து நாங்க இந்த கண்ட்ரோல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, பான் ம் கண்ட்ரோல வந்து மேற்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த என்வாயர்ன்மென்ட் இருக்கு தானே, அந்த என்வாயர்ன்மென்ட் எஃபெக்ட்க்கு ஏற்ப, என்வாயர்ன்மென்ட் சேஞ்ச்க்கு ஏற்ற மாரி வந்து எங்கள வந்து சீராக்கிக் கொள்ள முடியும். அதாவது வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அ என்ன சொல்றது, இப்ப அ க இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப சுற்றுச்சூழல்ல வந்து இப்ப இந்த COVID-19னால வந்து எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வராங்க. அப்ப நாங்க கண்ட்ரோல் என்ன செய்றோம்? நாங்க வந்து
எம்ப்ளாயிஸை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் கொண்டு வரோம். அப்போ நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்க்கு எம்ப்ளாயி கொண்டு வந்தா மட்டும் காணாது. அவங்கள நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? ஓகே, அவங்க ஒர்க் டைம் எப்படி நாங்க மேனேஜ் பண்றோம்? ஸோ அவங்க என்ன எனி டைம் ஒர்க்ல இருக்காங்களா? அதாவது ஆஃபீஸ் ஒர்க் விட்டுட்டு வேற ஏதாவது ஒர்க் இருக்கா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள வந்து நாங்க மெஷர் பண்ணி கொள்ளலாம். சரியா? அடுத்தது வந்து நிறுவனத்துல வந்து முன்னேற்றம். அதாவது இப்ப நாங்க வந்து என்ன சொல்றதுன்னா, புரோகிரஸ பார்த்துக்கலாம். ஓகே, நிறுவனம் வந்து இப்ப எந்த புரோகிரஸ்ல இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொன்னா, அத வந்து நாங்க கரெக்ஷன் பண்ணிக்கொள்றதுக்கு இந்த கண்ட்ரோல்ன்னு சொல்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அடுத்தது வந்து நாங்க இந்த அச்சீவ்மென்ட்ட பார்த்துக்கொள்ள, மெஷர் பண்ணிக்கொள்ள. அதாவது இப்ப நாங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அப்ப இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு வரணும். ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா, இந்த கண்ட்ரோல்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுதுன்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? சரி. அடுத்த ஒரு விஷயம் இருக்கு வந்து, இந்த அந்த ஒரு கட்டுப்பாடு வந்து இப்ப நாங்க இவ்வளவு நேரம் படிச்சோம். இந்த கட்டுப்பாட்டுல முக்கியத்துவங்கள் தான் நாங்க படிச்சோம். அடுத்தது வந்து அ என்ன சொல்றது? இந்த இன்னொரு முக்கியத்துவம் வந்து இருக்கு என்னதுன்னா, வளங்கள வந்து நாங்க உச்ச வினைத்திறன் அதாவது வந்து எஃபிஷியன்சியா வந்து ரிசோர்ஸ வந்து யூஸ் படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லி. அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து பிளானிங் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இந்த கண்ட்ரோல் தேவை. அடுத்தது வந்து இப்ப நாங்க அந்த அந்த அக்யூரேட்டான டைம்ல, அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் பீரியட்ல என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த பிரச்சனைய அப்பவே எங்களால தீர்த்துக் கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஆ சோ இதுகள் எல்லாமே தான் இந்த கண்ட்ரோலின்ட இம்பார்ட்டன்ட். அதே மாரி வந்து இந்த கண்ட்ரோல் வந்து சரியா? இந்த கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஆ உதாரணத்துக்கு வந்து ஒரு சூட்டபிலிட்டியா இருக்கணும். பொருத்தமுடையதா இருக்கணும். அதாவது வந்து ஒரு உற்பத்தி வர்த்தக செயற்பாட்டுல வந்து அந்த தன்மைகளுக்கு ஏற்றவாறு பொருத்தமான கட்டுப்பாடுகள வந்து கடைப்பிடிக்க வேணும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, எவ்வளோ அவுட்புட் தேவை? எவ்வளோ நாங்க புரொடக்ட் செய்யணும்? ஸோ இது எல்லாமே வந்து கட்டுப்பாட்டு முறை, பொருத்தமான கட்டுப்பாட்டு முறைகள். ஸோ அப்ப எவ்வளோ அவுட்புட் இவ்வளவு தேவைன்னு சொன்னா, நாங்க என்ன மாரியான கண்ட்ரோல கொண்டு வரணும்? இவ்வளவு தான் காஸ்ட் குறைக்கணும்னா, எப்படியான கண்ட்ரோல் கொண்டு வரலாம்? அடுத்து விரைவான அறிக்கை. அத நான் குயிக் ரிப்போர்ட்டிங்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த ஃபங்ஷனுக்கு ஏத்த மாரி அதாவது வந்து உடனுக்குடன வந்து அந்த கண்ட்ரோல்ஸ்ல வந்து ஏற்படக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் எங்களுக்கு மெஷர் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஓகே, இங்க வந்து இப்படி கண்ட்ரோல் இல்ல. கண்ட்ரோல் வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாட்டி, அதுக்கான காரணம் என்னது? இங்க வந்து ஓவர் கண்ட்ரோலா இருக்கா? அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் வந்து குறைவா இருக்கா? ஸோ அந்த மாரி. ஸோ இந்த கண்ட்ரோல்ன்னு சொல்றது வந்து நாங்க சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் இருக்கு. அதாவது ஃபைனான்சியலா இருக்கலாம், ஹியூமன்ஸ்லயா இருக்கலாம், மார்க்கெட்டிங்லயா இருக்கலாம், ஆப்பரேஷன்லயா இருக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல் ஃபங்ஷன்லயும் அந்த வொர்க்லயும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா ஃபங்ஷன்லயும் வந்து இந்த கண்ட்ரோல்ன்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரியா? அடுத்தது வந்து நாங்க ஆப்ஜெக்டிவ். அதாவது வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வாரோம்ன்னு சொல்லி சொன்னா, அதுக்கான ஒரு சிறந்த நோக்கம் இருக்கணும். அப்ப இந்த நிறுவனத்தில மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கட்டுப்பாட்டு நோக்கங்கள் வந்து தெளிவா குறிக்கப்பட்டிருக்கணும். இதனால வந்து அந்த முகாமை செய்றதுக்கு வந்து இலகுவா இருக்கும். ஓகே, இப்ப நாங்க இது கண்ட்ரோல் பண்றதுக்கான ரீசன் இதுதான். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப காஸ்ட்ட குறைக்கிறதுக்கான ரீசன் வந்து, ஓகே, நாங்க இந்த இயர் எண்ட்ல வந்து எங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ணிக் கொள்றது. அதுதான் ஒரு நோக்கம். பிளெக்சிபிலிட்டி நெகிழ்ச்சித்தன்மை இருக்கணும். அதாவது நிறுவனத்தில வந்து என்னதான் கட்டுப்பாடுகள் வந்து நிலையானதாக இருக்க முடியாது. இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு இருந்தா, அப்ப அந்த கண்ட்ரோல் வந்து சம்டைம்ஸ் வந்து பிளெக்சிபிலிட்டியா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஓகே, எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து நாங்க 8:30க்கு ஆஃபீஸ்க்கு நாங்க வர சொல்லி ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு விதிக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு 9க்கு வந்தா நாங்க பிளெக்சிபிலிட்டி அதத்தான் நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லி சொல்றது. ஓகே, 9க்கு ஓகே, பிரச்சனை இல்ல. அப்ப எக்ஸ்கியூஸ் ஒண்ணு குடுக்குறது அந்த மாரி. ஆனா தொடர்ந்து அப்படி 9:30 தான் 9க்கு வராருன்னு சொன்னா, அங்க வந்து எங்கட கண்ட்ரோல் வந்து கூடுதலானதுல இருக்கணும். சோ அந்த மாரியானது. அதுதான் பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லி சொல்றது. சிக்கனம், எக்கானமின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இப்ப நாங்க நிறுவனங்கள் வந்து கட்டுப்பாடு வந்து சிக்கனமா இருக்கணும். சிறிய இது வந்து ரொம்பவே வந்து இந்த சிறிய நிறுவனங்கள் வந்து இந்த எக்கானமி சொல்ற இந்த சிக்கனம்னு சொல்ற விஷயத்த வந்து கொண்டு வரக்குள்ள நிறுவனம் வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து ஒரு பாரிய ஒரு பெரிய நிறுவனமா வந்து உருவாகக்கூடியதா இருக்கணும். சரியா? அப்ப இந்த சிக்கனத்தன்மையை அறிஞ்சு அவற்றின செலவுகள வந்து குறைச்சு கொள்ளலாம். இப்படி செலவுகள குறைக்கிறதன் மூலமா லாபத்த உச்சப்படுத்தலாம். இப்ப ஒரு சில நிறுவனங்கள் பாருங்க, அப்ப அந்த ரப் பேப்பர்ஸ கூட அதாவது ரப் பேப்பர்ஸ கூட யூஸ் பண்ணும்.
அடுத்தது அந்த நிறுவனங்கள் அந்த மழை நீரை சேகரிச்சு அதுதான் அந்த நிறுவனங்கள் இருக்கிற அந்த டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்றது, கை கழுவுறதுக்கு அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலிங் மெத்தடா தான் இருக்கும். இப்ப சோ இது எல்லாமே வந்து என்ன சொல்றேன்னா சிக்கனம், எக்கனமி. அதாவது வந்து ஒரு சிறந்த கட்டுப்பாட்டு முறையின் பண்பு கேரக்டரிஸ் என்னதுன்னு சொல்லி கேட்டா அதுக்கு. அடுத்தது வந்து சிம்பிள், எளிமையா இருக்கணும். அதாவது வந்து ஒரு கட்டுப்பாட்டை வந்து சரியான முறையில கடைபிடிப்பதற்கும் எல்லோராலையும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த கட்டுப்பாடுன்னு சொல்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பொருந்தக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு நிறுவனத்துல வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஒரு கண்ட்ரோல் ஒன்று ஒரு கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வராங்க. ஓகே, எம்ப்ளாயீஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த 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 டைம் பீரியட் இவ்வளவு ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்காக இவ்வளவு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்ப அது வந்து அவங்களுக்கு வந்து எளிமையா இருக்கணும். ஓகே, நாங்க வந்து இப்ப நாங்க ஏன் இந்த ப்ரொடக்டிவிட்டி அவுட்புட்டை வந்து இவ்வளவு கூட்டுறாங்க. ஸோ அவுட்புட்டை கூட்டினா தான் எங்களுக்கு வந்து சேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ப்ராஃபிட் மார்ஜினை டார்கெட் பண்ணணும், எங்களுக்கான போனஸ் கிடைக்கும். அந்த மாதிரி எளிமையா அவங்களால விளங்கி கொள்ள நாங்க ஏன் இந்த கண்ட்ரோலை கொண்டு வரோம். இப்போ ஒரு எம்ப்ளாயி சொல்றாங்க எல்லாரும் 8:30க்கு இருக்கணும். ஸோ ஏன் 8:30க்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கணும். சோ அப்படி ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வரக்குள்ள தான் அந்த நிறுவனம் வந்து என்ன செய்யும், ஓகே எல்லாரும் 8:30க்கு அப்ப வொர்க் அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைனா, அப்ப நாங்க முன்கூட்டியே வந்து நாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது மோட்டிவேட்டிங். அதாவது கட்டுப்பாடுன்னு சொல்றது வந்து கட்டுப்படுத்துபவருக்கும், கண்ட்ரோல் பண்றவருக்கும், கண்ட்ரோலா இருக்கவருக்கும் இடையில வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வரதால வந்து அவர் வந்து அத டிமோட்டிவேட் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க 8:30க்கு வாரீங்க. ஓகே, நான் எல்லாரையும் 8:30க்கு வர சொல்றேன். அப்ப 8:30க்கு எல்லாரும் வராங்க. சம்டைம்ஸ் 5க்கு ஆஃப் ஆகுறாங்க. அப்ப அந்த டைம் நான் அவருக்கு ஓகே 5க்கு நீங்க ஆஃப் ஆகுறது எந்த பிரச்சனை இல்ல. ஏன்னா நீங்க 8:30க்கு வாரீங்க. சம்டைம்ஸ் வந்து இப்ப 9க்கு வாரீங்க. அவரு 5:30க்கு வராரு. சோ அவர் வந்து மோட்டிவேஷன். அப்ப அவங்களா உணரணும். ஓகே, நான் வந்து இன்னைக்கு வொர்க் லேட்டா தான் வந்தேன். அப்ப நான் லேட்டா தான் போகணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வொர்க் இருக்கு. அப்ப முடிச்சுட்டு போவேன். சோ அதுதாங்க நான் அந்த கண்ட்ரோல்ல வந்து ஒரு மோட்டிவேஷன் சொல்லி சொல்றது. ஓகே, நான் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரைடே வந்து நான் வொர்க் வரல. பட் எனக்கு சாட்டர்டே வந்து ஃப்ரைடே ஒரு வொர்க்னால. பட் எனக்கு அந்த வொர்க்க வந்து எனக்கு சாட்டர்டேனால செஞ்சு கொள்ள முடியும். சோ அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஆகுறது. சோ அடுத்து திருத்த நடவடிக்கை. இதுதான் கரெக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து நடைமுறைக்கு அதாவது ஒரு திட்டத்துக்கும் நடைமுறைக்கு இடையில வந்து வேறுபாட்டை விளக்குது. அதாவது இது இப்ப உண்மையாலுமே வந்து இந்த இந்த ப்ராப்ளம் யாரால உருவானுச்சு? அந்த ப்ராப்ளத்த எப்படி தீர்க்கலாம்? சரியான முறையில இந்த தவற திருத்துறதால வந்து நாங்க வந்து சிறப்பா அந்த கண்ட்ரோலிங்க வந்து கொண்டு போக முடியும். இதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல்ட வந்து ஒரு ஒரு கேரக்டரிஸ்ட்னு சொல்றோம். அதாவது சூட்டபிலிட்டி, குயிக் ரிப்போர்ட்டிங், ரிப்போர்ட்டிங் டிவியேஷன், ஃபார்வர்ட் லுக்கிங், ஆப்ஜெக்டிவ், ஃப்ளெக்சிபிலிட்டி, சிம்பிள், மோட்டிவேட்டிங் அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லி சொல்றது. பாருங்க. அப்ப இந்த control directly behavior towards the goals and objective for the organization by the enabling managers monitor, reward and reinforce behavior pattern active they are need to achieve such as goals and objective. அப்ப ஏன் இந்த control கொண்டு வரதுக்கு நான் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் வந்து important. Control help coordinate diverse activated in the organization through the network standard rules, norms, budget and reporting system. இந்த கண்ட்ரோல் வந்து என்னென்னக்கு எங்களுக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுதான் இந்த கட்டுப்படுத்தல்ல வந்து நாங்க நன்மைகள்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து சரியா? சோ இந்த கட்டுப்படுத்தன்ற நன்மைகள்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஓகே. அடுத்தது வந்து ப்ராசஸ் ஆஃப் த கண்ட்ரோலிங். அதாவது கட்டுப்பாட்டுண்ட படிமுறைகள் என்னதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. முதலாவது வந்து எஸ்டாப்ளிஷ் தி ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் வந்து சொல்றது நியமங்கள வந்து நாங்க உருவாக்கணும்னு சொல்லி சொல்றது. அடுத்தது மெஷர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது செயற்பாட்டு விளைவுகள வந்து நாங்க அளக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கம்பேர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு த ஸ்டாண்டர்ட். அதாவது வந்து நாங்க இப்ப அ கம்பேர்னா நியமங்கள வந்து உண்மை தன்மையோட வந்து ஒப்பிட்டு பார்க்கிறது. டேக் த கரெக்ட் செக்ஷன். அதாவது நாங்க அதுக்கான சரியான
திருத்துவதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்போ இது ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து முதலாவது எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி சொன்னா நியமங்களை நிறுவுறது. மெஷர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி சொன்னா செயற்பாட்டு விளைவுகளை வந்து அளத்தல். அடுத்தது வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து கொண்டு வரலாம் வந்து மாற்றல்களை இனங்காணுது. அதாவது மாற்றல்களை இனங்காணல்னு சொல்லி சொன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்றது. அப்புறம் தான் வந்து என்ன சொல்லுவான்னு சொல்லி சொன்னா இந்த டேக் த கரெக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லி. சரியா? சோ இது ஒரு மெத்தட். அப்ப நாங்க இங்க முதலாவது வந்து என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து எஸ்டாப்ளிஷ் இந்த ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து நியமத்தை வந்து நிர்ணயித்துக் கொள்ளல். அதாவது வந்து நியமம்னு சொல்லி சொன்னா ஒரு செயற்பாடு தொடர்பா வந்து அடைய வேண்டிய இலக்கு, எதிர்பார்க்கப்படுகின்ற நடத்தை அல்லது ஒரு செயற்பாட்டை குறிக்கிறது. ஓகே. நாங்க வந்து எந்த ஸ்டாண்டர்ட்க்கு இந்த ஆர்கனைசேஷன் இருக்கணும். ஓகே. ஒரு ஆர்கனைசேஷன்னு சொல்லி சொன்னா கிரேட் பிளேஸ் டு ஒர்க்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நாங்க ஐடென்டிஃபிகேஷன் குடுக்குறதுன்னா, அதுக்கு அமைய அந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த எந்த நிலைமையில காணப்படணும். எந்த நிலைமையில காணப்படணும். சோ அதுதான் ஒரு செயற்பாடு தொடர்பாக அடைய வேண்டிய இலக்கு. ஓகே. நான் அவுட்புட்ட இவ்வளவு தூரம் நான் இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்ப அந்த செயற்பாடு தொடர்பா நான் இவ்வளவு தூரம் அடையப்பட வேண்டிய இலக்கு. எதிர்பார்க்கப்படுகின்ற நடத்தை. ஓகே. நான் அவுட்புட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். சோ அதத்தான் வந்து நாங்க முதலாவது சொல்றோம். எஸ்டாப்ளிஷிங் த ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி. சரியா? அடுத்தது வந்து மெஷர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வரையறுக்கப்பட்ட உடனே வந்து நாங்க அவற்றை அளவீடு செய்யணும். அதாவது வந்து இந்த செயல்திறன் அளவீடு செய்யும் பொழுது எவ்வாறு அளவீடு செய்யணும்? எந்த கால இடைவெளியில வந்து அளவீடு செய்யணும் என்பதை பற்றி நிர்ணயிக்கணும். அதுதான் மெஷர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே. இப்ப நான் வந்து அவுட்புட் வந்து இவ்வளவு இந்த 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 1 மந்த்க்குள்ள எனக்கு அவுட்புட் வந்து ஒரு 1000 தேவைன்னு சொல்லி நான் வந்து என்ட ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ண நான் நிரூபிச்சுட்டேன். அப்ப மெஷர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா ஓகே. இப்ப எனக்கு இந்த மந்த்க்குள்ள ஒரு 1000 அவுட்புட் தேவைன்னா நான் இதுவரைக்கும் எவ்வளவு அவுட்புட் அடைஞ்சிருக்கேன். ஓகே. எனக்கு இந்த டேட் வரைக்கும் நான் எவ்வளவு புட் இன்னைக்கு அச்சீவ் அடைஞ்சிரும். எவ்வளவு அவுட்புட்ட வந்து நான் இன்னைக்கு வெளியீடு செஞ்சிருக்கணும். சோ அதத்தான் சொல்றாங்க அடுத்தது. அப்ப அதாவது வந்து செயற்திறனை அளவீடு செய்றது. அப்ப நான் அளவீடு செய்யும் பொழுது எப்படி அளவீடு செய்யணும்? எந்த கால இடைவெளியில வந்து அளவீடு செய்யணும்? ஓகே. நான் வந்து ஒரு இப்ப 1 மந்த்க்குள்ள அடையணும்னா, நான் வீக்லி வந்து மெஷர் பண்ணுவேனா? அப்படி இல்ல டே டு டே நான் மெஷர் பண்ணுவேனா? அப்ப அந்த மாரி டைம்ல தான் வந்து இப்ப நான் வீக்லி மெஷர் பண்ணக்குள்ள ஓகே. இப்ப எங்களுக்கு 1000 தேவைன்னா சொன்னா, இப்ப நாங்க ஒரு வீக்ல வந்து அட்லீஸ்ட் 250 ஆவது அவுட்புட் இருக்கணும். அப்போ வீக்ல வந்து 200 தான் இருந்தா, அப்ப 50 குறையுது. சோ அதுக்கு நான் என்ன ஆக்ஷன் செய்யணும்? சரி, இப்ப அடுத்த வீக்ல அப்ப நான் 250 ஓட அந்த பேலன்ஸ் 50 சேர்த்து 300 அவுட்புட் எடுக்கணும். சோ அதுக்கு நான் என்ன ஆக்ஷன் செய்யணும்? அதுதான் மெஷர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. கம்பேர் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு தி ஸ்டாண்டர்ட். அதாவது வந்து செயற்திறனை வந்து நியமத்துடன் ஒப்பீடு செய்தல். அதாவது இன்னைக்கு வந்து அதிகமான நிறுவனங்கள் வந்து இத வந்து இந்த கணனி மூலமா தான் வந்து ஒப்பீடு செய்றாங்க. அதாவது வந்து இப்ப எல்லாமே வந்து இப்ப ஆரம்ப காலத்துல நிறுவனங்கள் வந்து எல்லாமே மேனுவலா தான் அது மெஷர் பண்ணாங்க. இப்ப வந்து எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்கு. அதாவது வந்து செயற்திறனை அளவீடு செய்வதற்கு வந்து நியமத்தோட ஒப்பீடு செய்வதற்கு வந்து கணனிகள் பயன்படுத்துறதால வந்து எங்களுக்கு இலகுவா விரைவா வந்து மெஷர் பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு இன்னைக்கு இவ்வளவு டேட்டா வந்து அப்டேட் பண்ணணும், சிஸ்டத்துல என்டர் பண்ணணும்னு சொல்லி இருக்கு. சோ இத வந்து நாங்க இப்ப வந்து சிஸ்டத்துல வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்னு ஜெனரேட் பண்றதால ஓகே, அவர் 1 ஹவருக்கு எத்தனை டேட்டா அப்டேட் பண்ணியிருக்காரு. அப்போ 1 ஹவருக்கு ஒரு டேட்டா அப்டேட் பண்ண அவருக்கு எவ்வளவு டைம் எடுக்குது. சோ அந்த மாரி எல்லாம் வந்து நாங்க ஆக்சுவல். சோ ஓகே, இவர் 1 வீக்ல இவ்வளவு அப்டேட் பண்றாங்கன்னா, இப்ப மந்த் எண்ட் வரக்குள்ள சாரி 1 மந்த்க்குள்ள இவ்வளவு டேட்டா இவரால அப்டேட் பண்ண முடியும். சோ இவர் வந்து எந்த டைம்ல கூடுதலா டேட்டா அப்டேட் பண்றாரு, எந்த டைம்ல குறைவா அப்டேட் பண்றாரு. சோ இதுல இவரு அப்டேட் பண்ற டேட்டா அக்யூரசியா எல்லாம் ஓகேயா இருக்குதா? ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா? சோ இதெல்லாம் தான் கம்பேர் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டூ தி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து டேக் த கரெக்ஷன் ஆக்ஷன். அப்ப அதாவது இந்த செயற்திறன் வந்து நியமத்திலிருந்து வேறுபடும் போது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். அதாவது வந்து அந்த நடவடிக்கை செயல்முறையை மாற்றி அமைக்கிறதோ, அப்படி இல்லாட்டி அந்த நியமத்தை அந்த ஸ்டாண்டர்ட வந்து நாங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த செயற்திறனும் நியமமும் வந்து என்னைக்கும் எந்த ஒண்ணா காணப்பட்டுச்சுன்னா, அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ற விஷயமும் வந்து அதாவது அதுதான் செயற்திறன்னு சொல்லி சொல்றது. இந்த பெர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்டாண்டர்டும் நியமமும் வந்து ஈக்குவலா இருந்தா நாங்க இந்த கண்ட்ரோலிங்ல எதுவுமே செய்ய தேவையில்ல. அது 2 ஒரு அன்பேலன்ஸா இல்லாட்டி தான் நாங்க ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப டேட்டா வந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு வந்து 100 டேட்டா அப்டேட் பண்ணணும். ஆனா அவர் வந்து
100 டேட்டாவை வந்து அக்யூரேட்டா அப்டேட் பண்றாரு. அப்ப ஸ்டாண்டர்ட் அந்த நியமத்துக்கு அமைய வந்து ஓகே 100 டேட்டா சரியா அக்யூரேட்டா அப்டேட் பண்றாரு. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. சம்டைம்ஸ் அவர் அந்த 100 டேட்டா வந்து அப்டேட் பண்ணாம அன்றைக்கு ஒரு நாள் வந்து 90 டேட்டா தான் அப்டேட் பண்றாரு. அப்ப உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வந்து 10 டேட்டாங்கன்னு மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ இந்த 10 டேட்டா இவரால ஏன் அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியல? ஸோ உண்மையாலே இவருக்கு 90 டேட்டா தான் ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ண முடியுதா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள பார்த்து தான் டேக் அ கரெக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் கண்ட்ரோலிங்ல உள்ள ப்ராசஸ். ஓகேயா? ஓகே. சரியா? சோ இப்ப இங்கன வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க முதலாவது வந்து இந்த ஃபங்ஷன வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம். மெஷர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். கம்பேர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டூ த ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது டேக் அ கரெக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லி. சம்டைம்ஸ் இந்த கம்பேர் டூ த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டூ எ ஸ்டாண்டர்ட் வந்து 2மே வந்து டிஃபிகல்ட்டா இருந்தா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, டேக் அ கரெக்ட் ஆக்ஷன். அப்ப டேக் அ கரெக்ட் ஆக்ஷன் எடுத்து எகைன் திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மெஷர் த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து திரும்ப எகைன் கம்பேர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தான் திரும்ப பார்க்கணும். ஓகேயா? சோ அதாவது வந்து இந்த கம்பேர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டூ ஸ்டாண்டர்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா டேக் எ கரெக்ட் ஆக்ஷன். அவ கரெக்ட் ஆக்ஷன் எடுக்கல திரும்ப எகைன் என்ன செய்யணும்? அப்ப நாங்க சரியான நடவடிக்கை எடுத்து எகைன் மெஷர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். சோ எகைன் மெஷர் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து திரும்ப ஸ்டெப் 3 கம்பேர் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் 2ம் ஈக்குவலா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப இந்த ஆக்ஷன் எடுக்கக்குள்ள வந்து, அந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளக்குள்ள ஒரு நடவடிக்கை, அப்படி இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட செயற்பாடுகள வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கலாம். அல்லது நியமத்த அந்த ஸ்டாண்டர்ட்ட வந்து மாத்தி அமைக்கக்கூடியதா இருக்கலாம். ஸோ நாங்க வந்து இப்ப எம்ப்ளாயி எல்லாரும் 8:30க்கு வர சொல்லி 8:30க்கு வர கஷ்டமா இருக்கு. ஸோ அப்ப நாங்க பார்க்கிறோம் 8:30க்கு வர கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஓகே. அப்ப நாங்க 9க்கு போடுவோம். அப்ப 9க்கு போடலாம். அப்ப 9க்கு போட்டாலும் நாங்க அவங்களுக்கு ரூல் வைக்கிறோம். 9க்கு போட்டா நீங்க வந்து 5:30க்கு தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லி. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். அப்ப நான் 5க்கு ஒர்க் ஆகணும். அப்ப 9க்குன்னா சரியா ஷார்ப்பா 9க்கு வரணும். அப்படி 9க்கு வராட்டி, நாங்க வந்து என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த 9:05 ஆகுனாலும் உங்களுக்கு அன்றைக்கு ஹால்ஃப் டே விடும். ஸோ அப்போ ஒரு எக்ஷனா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன ஒரு ஸ்டாண்டர்ட்டா இருக்கலாம். நெறைய ஸ்டாண்டர்ட் அதுக்குள்ள கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அதாவது வந்து வினைத்திறனான கட்டுப்பாட்டு முறை. இந்த வினைத்திறனான கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லி எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லி சொல்றது. அதாவது நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு முறையூடாக வந்து உச்ச பயனை வந்து பெற்றுக்கொள்ளல் மிகவும் அவசியம். ஒரு நிறுவனம் வந்து இந்த அதுதான் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லி சொல்றது. அப்ப இந்த கட்டுப்பாடு வந்து பயனுறுதி மிக்கதா காணப்படுகிற சந்தர்ப்பத்துல வந்து நிறுவனம் வந்து உச்ச பயன்பாடு அதாவது மேக்ஸிமம் வந்து அந்த பெனிஃபிட்ட வந்து பெற்றுக்கொள்ளும். அப்ப இந்த பயனுறுதி மிக்க கட்டுப்பாடு செயற்பாடுகள் வந்து தவற கண்டுகொள்ளும். அதாவது எரர்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளவும், அப்படி எரர்ஸ் அப்படி இல்லாட்டி மிஸ்டேக் ஏதாவது இட்டா அத கரெக்ட் பண்ணிக்கொள்றதுக்கு வந்து இந்த உண்மையாலுமே வந்து இந்த பயனுறுதி மிக்க கட்டுப்பாடு, இந்த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம் கண்டிப்பா அவசியம். அப்ப இந்த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம்னா பாருங்க, த லிங்க் டு த ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து தந்திரோபாயத்தோட தொடர்பு பொருந்தக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்தது யூஸ் தி ஸ்டெப் இன் த கண்ட்ரோல் ப்ராசஸ். அதாவது கண்ட்ரோல் ப்ராசஸ் நாங்க படிச்சோம் தானே கட்டுப்பாட்டு முறைகள். அந்த கட்டுப்பாட்டு முறைகள் வந்து எல்லா நேரத்திலயும் வந்து அந்த செயல்முறைக்கு செயற்படணும். பி அக்செப்டட் பை த மெம்பர்ஸ். அதாவது அனைத்து ஊழியர்களாலும் இந்த கட்டுப்பாட்டு முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கணும். ஒருத்தர் வந்து இப்போ நாங்க 9க்கு வர சொல்றோம்னா, அடுத்து ஒருத்தர் எக்ரி ஆகி இன்னொருத்தர் டிஸ்எக்ரி ஆக முடியாது. பேலன்ஸ் ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் வித் த டேட்டா. அதாவது வந்து நாங்க சொல்றோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆ என்ன சொல்றது? அதாவது வந்து எங்களோட நோக்கத்த வந்து எங்களால வந்து கொண்டு போகக்கூடாது. இப்ப நாங்க ஓகே நாங்க இப்ப ஊழியர்கள் எல்லாத்தையும் டைமுக்கு வந்து இதா வர சொல்றோம்னு சொல்லி சொன்னா, எங்களோட ப்ரொடக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றது. ஸோ அந்த நோக்கத்த வந்து சிறப்பா செயற்படுறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த இருக்கணும். பி அக்யூரேட்டட் அதாவது வந்து அக்யூரேட்னா சரியானதா இருக்கணும். இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்தா, அப்ப அந்த கண்ட்ரோல்ல இருந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சரி ஓகே. நாங்க எல்லாரையும் 8:30க்கு வர சொல்றோம். அப்போ ஒரு 5 பேர் 8:30க்கு வந்து பேலன்ஸ் 5 பேர் 9 மணிக்கு வந்தா, அங்க பி அக்யூரேட் இருக்குமா? அக்யூரேட் இருக்காது. ஸோ அதுதான் எஃபெக்டிவ் ஆஃப் த கண்ட்ரோல் சிஸ்டம் ஷுட்ன்னு சொல்லி. அப்ப நாங்க அக்யூரசி, ரைட் டைம் அப்ப இன்னும் கொஞ்சம் விஷயங்களும் இந்த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டத்துல வரும். அக்யூரசி இருக்குது, ரைட் டைம் ஆ அந்த மாரியான விஷயங்கள். சரியா?
அப்ப இந்த சரியான நேரத்துல பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு வந்து இந்த கட்டுப்பாட்டு முறை வந்து எங்களுக்கு கண்டிப்பா அவசியம் உதவணும். அடுத்தது வந்து இந்த கட்டுப்பாட்டு முறையில வந்து இப்ப நாங்க சொல்றோம் தானே பி அக்யூரேட்னு சொல்லி, அப்ப அந்த முறையான தகவல்கள் வந்து வழங்கப்படணும். அந்த முகாமையாளர் வந்து அந்த தகவலை வச்சுக்கொண்டு பொருத்தமான நடவடிக்கைகளை வந்து எடுப்பாரு. ஸோ அப்படி தவறுகள் இருந்தா திருத்தப்படணும். ஸோ பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு வந்து அக்யூரேட் சரியான தகவல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த தகவல் சரியானவா காணப்படுறதா இருந்தா மட்டும்தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா கண்ட்ரோலிங் வந்து சரியா இருக்கும். ஓகேயா? ஓகே. இது வந்து டைப் ஆஃப் த கண்ட்ரோல். டைப் ஆஃப் த கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது கட்டுப்படுத்தல்ல வந்து நாங்க நுட்ப முறைகள் இருக்கு. அப்ப அதாவது வந்து முன்னூட்டல் கட்டுப்பாடு. அதுதான் ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல்ன்னு சொல்லி. இத வந்து நாங்க தவிர்த்தல்ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து க கன்கரண்ட் கண்ட்ரோல். இத வந்து நாங்க சொல்றது வந்து செயல்முறை கட்டுப்பாடு. அப்படி இல்லாட்டி நடைமுறை கட்டுப்பாடுன்னு. அடுத்தது வந்து ஃபீட்பேக் கண்ட்ரோல். இத திருத்துதல். அப்படி இல்லாட்டி பின்னூட்டல் கட்டுப்பாடு. அதாவது இப்ப நாங்க இன்புட் இப்ப நாங்க படிச்சிருக்கோம் தானே, ஒரு முகாமைத்துவத்துல வந்து இன்புட், புரொடக்டிவிட்டி அதாவது ப்ராசஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ், அவுட்புட் உள்ளீடு, செயல்முறை, இது வந்து வெளியீடு. அப்படி இல்லாட்டி இத நிலைமாற்றம்னு சொல்லுவோம். அவுட்புட்ட வந்து வெளியீடுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இன்புட்ன்னு சொல்லக்குள்ள தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல் அதாவது முன்னோக்கிய கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்றது. கன்கரண்ட் கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொன்னா, செயல்முறை கட்டுப்பாடு, அப்படி இல்லாட்டி நடைமுறை கட்டுப்பாடு. ஃபீட்பேக் கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொன்னா, பின்னோக்கிய கட்டுப்பாடுன்னு சொல்லி இருக்கு. இதுதான் 3 அதாவது டைப் ஆஃப் த கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுன்ற வகைகள். இப்ப இந்த முன்னோக்கிய கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அதுக்குள்ள வர இன்புட்ஸ்ங்க. அப்ப இன்புட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கக்குள்ள வந்து நாங்க அதாவது வந்து நாங்க மூலப்பொருள், ரா மெட்டீரியல்ஸா இருக்கலாம், மெஷின்ஸா இருக்கலாம், இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், ஹியூமன்ஸா இருக்கலாம், அது ஃபைனான்ஷியல். இது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் கண்ட்ரோல்குள்ள வாரது. சரியா? ஸோ அது. அடுத்தது வந்து இப்ப செயல்முறை. அதுதான் வந்து சமகால கட்டுப்பாடு. அதாவது கன்கரண்ட் கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்றது. இதுக்குள்ள தான் வந்து மேனேஜ்மென்ட் ஃபங்ஷன்ஸா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து என்னது மெஷின்ஸ் ஃபங்ஷன்ஸா இருக்கலாம். அடுத்தது அது இல்லாம வந்து அதர் ஆக்டிவிட்டீஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி சொன்னா ஏனைய தரப்பினரோட ஃபங்ஷன்ஸா இருக்கலாம். அடுத்தது வந்து ஃபீட்பேக் கண்ட்ரோல். இதுதான் அவுட்புட். அப்ப இது வெளியீட்ல வந்து பொருட்கள், சேவைகள், ம் நாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ப்ராஃபிட் எங்களுக்கு இந்த அவுட்புட்ல வந்து டைப் ஆஃப் கண்ட்ரோல் மூலம் எங்களுக்கு ப்ராஃபிட். அடுத்தது வந்து கன்சியூமர் என்ன சொல்றது? சாட்டிஸ்ஃபிகேஷன் வாடிக்கையாளர் திருப்தி. எம்ப்ளாயி அதாவது வந்து எம்ப்ளாயி வந்து லைஃப் ஃபுல்ஃபில்மென்ட். அப்ப அதுதான் அந்த நல்வாழ்வு, ஊழியர் நல்வாழ்வுன்னு சொல்லி சொல்றது எல்லாமே இந்த அவுட்புட்குள்ள வர விஷயங்கள். ஓகே. அப்ப பாருங்க, இந்த நிறுவனங்கள் வந்து தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாரி கட்டுப்படுத்தல் முறைகள வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு நிறுவனம் வந்து ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தீர்மானிக்குது, நான் வந்து இந்த கண்ட்ரோல் அதாவது செயல்முறை கட்டுப்பாட மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி இறுதி கட்டுப்பாட மட்டும் தான், ஃபீட்பேக் கண்ட்ரோல மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல மட்டும் தான். ஸோ அது நிறுவனங்கள பொறுத்து நிறுவனங்கள் மாறுபடும். ஒரு சில நிறுவனங்கள் வந்து இந்த 3 கண்ட்ரோலையும் வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். சரியா? ஸோ இந்த கண்ட்ரோல பொறுத்த அளவு தான் நிறுவனங்கள்ட்ட இருக்க காஸ்ட், அந்த நிறுவனத்துல இருக்க எஃபிஷியன்சி அதுகெல்லாம் தீர்மானிக்கும். இப்ப பெரிய காஸ்ட் ஒண்ணு போகுதுன்னா, இந்த 3 விஷயத்தையும் செய்ய அந்த நிறுவனங்களால அந்த காஸ்ட்ட தாங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தா, இந்த 3 வகையான கண்ட்ரோல்ஸையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்ல, எங்களுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப குறைவா இருக்குன்னா, சம்டைம்ஸ் இந்த ஃபீட்பேக் கண்ட்ரோல மட்டும் பார்ப்பாங்க. சரியா? அப்ப இதுல வந்து முதலாவது வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, உண்மை நடவடிக்கைக்கு மேலதிகமாக, அதாவது வந்து எதிர்காலம் நோக்கி வழிநடத்தப்படல்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எதிர்காலத்துல இப்ப நாங்க ஒரு பிரச்சனைன்னு வர முன்னுக்கு முன்னோக்கியதா வந்து தட்டு அ என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அ இருக்கிற பிரச்சனைகள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஓகே. நாங்க வந்து
பட்ஜெட் ஒரு பாதீடு தான் இருக்குது. ஓகே, இந்த ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு இவ்வளவு தேவைன்னு சொன்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து நாங்க இவ்வளவு தான் பட்ஜெட் தேவைன்னு சொல்லி. ஓகே, அப்ப இன்புட் வந்து குவாலிட்டியை செக் பண்றது, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் குவாலிட்டிஸை செக் பண்றது. ஸோ எவ்வளவு இதுக்கு நாங்க ஃபைனான்சியலா இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இதுக்கான ரோ மெட்டீரியல்ஸ் என்ன, ஸோ இதுக்கான இயந்திரங்கள் எப்படிப்பட்ட இயந்திரங்கள் இருக்கணும், அதெல்லாம் முன்னுக்கே நாங்க செக் பண்ணி கொள்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றது. அதாவது முன்னோக்கிய கட்டுப்பாடா இருக்கும். அதாவது நிறுவனத்துல வந்து எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை அதாவது எதிர்காலத்துல செயல் அளவிட ஏற்படக்கூடிய இழப்பினை தவிர்ப்பதற்காக, இன் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற கண்ட்ரோல் தான் இந்த ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல். அதாவது இயந்திரங்களை சரியாக பராமரிக்கிறது, நாங்க ஊழியர்களை பயிற்சிவிக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கிறது, மெஷினரிஸ் எல்லாத்தையும் வந்து சரியா நாங்க பராமரிக்கிறது. இது எல்லாமே வந்து நாங்க முன்னோக்கிய கட்டுப்பாடு. அடுத்தது வந்து என்னது, கன்கரண்ட் கண்ட்ரோல். இதைத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து சமகால கட்டுப்பாடு. அதாவது வந்து இங்க வந்து வழிநடத்தும் கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது, இது வந்துன்னா எங்களை வந்து அதாவது மானிட்டரிங் ப்ராசஸ், அட்ஜஸ்டிங் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி கூட இதை நாங்க சொல்றோம். அதாவது ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது நாங்க மேற்கொள்ளப்படுகின்ற கண்ட்ரோல்கள் தான். இதன் நோக்கம் வந்து அதாவது செயற்பாடு தொடர்ச்சியா வந்து பூர்த்தியாக, அதாவது வந்து சம்டைம்ஸ் இந்த ஃபீட் ஃபார்வர்ட்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்தாலும் இந்த கன்கரண்ட் கண்ட்ரோல்ல வந்து அது வந்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இத வந்து அதாவது நிறுவனம் வந்து இந்த வேலை செயற்பாடுகள் என்ற பொழுது ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதை எப்படி தவிர்த்து கொள்ள முடியும்னு சொல்றது தான் இந்த செயல்முறை கட்டுப்பாடு. உதாரணத்துக்கு வந்து நாங்க இந்த உற்பத்தி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ப்ராடக்ட் குவாலிட்டியை செக் பண்ணது. உடனே இப்ப பாருங்க, இப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உடனே வந்து அதை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, செக் பண்றது. ஃபைனான்சியல் இப்ப நாங்க வந்து இப்ப இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் திரும்ப ப்ராசஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்குள்ள நாங்க செக் பண்ணுவோம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இது எவ்வளவு இப்போதைக்கு செலவழிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளவு எங்களுக்கு இதுக்கு கூடுதலா காசு தேவைப்படுமா, அப்படி இல்லாட்டி காசு காணுமா, அந்த மாதிரியானது. அடுத்தது இப்ப என்னன்னா இப்ப இன்வென்ட்ரி எல்லாம் செக் பண்றது, இருப்பு கட்டுப்பாடுகள். சரியா? சோ இது எல்லாமே வந்து கன்கரண்ட் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ஃபீட்பேக் கண்ட்ரோல். இதைத்தான் வந்து பின்னூட்டல் கட்டுப்பாடு. இது நாங்க இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல நடக்குது. பூர்த்தி செய்யப்பட்ட செயற்பாடுகள் வந்து அளவீடு செய்யற கட்டுப்பாடு தான் இந்த பின்னூட்டல், ஃபீட்பேக் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றது. அதாவது நியமத்துல இருந்து இப்ப நாங்க சொன்னோம் தானே, ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து அது ஏதாவது விலகி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அதை நாங்க கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறது தான். சரியா? இது வந்து வெளியீட்டுல அவுட்புட்ல வந்து கவனம் செலுத்துறது. உதாரணத்துக்கு வந்து நாங்க பார்ப்போம், ஒரு நிறுவனத்துல வந்து எதிர்பார்க்கப்பட்ட செயற்திறனுக்கும், அதாவது நாங்க இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்திருப்போம், உண்மையா எவ்வளவுக்கு வந்து நாங்க எஃபிஷியன்சி, அதாவது வந்து உண்மையான ஆக்சுவல் எவ்வளவு நாங்க அதுல அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி, அது ரெண்டுக்கும் இடையில, அதாவது வந்து எக்ஸெப்ட் பண்ணி இருக்கோம் இவ்வளவு, ஆக்சுவலா இவ்வளவு தான் அடைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு நாங்க அவுட்புட் எக்ஸெப்ட் பண்ணிருக்கோம் 100, ஆனா உண்மையாலுமே ஆக்சுவலா 80 தான் அடைஞ்சிருக்கும். அப்ப அந்த இடைப்பட்ட வித்தியாசத்தை வந்து நாங்க காண்றது தான் வந்து பின்னூட்டல் கட்டுப்பாடு. அந்த இடைப்பட்டதை வந்து நாங்க அந்த விலகல் ஏற்பட்டிருந்தா அதை தேடி அறிஞ்சு உடனடியா வந்து அவற்றுக்கு ஒரு தீர்மானம் முன்வைக்கிறதை தான் வந்து பின்னூட்டல் கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்றோம். இந்த பின்னூட்டல் கட்டுப்பாடு எல்லா ஃபங்க்ஷனும் இடம்பெற்ற பிறகு தான் வந்து நாங்க செக் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்போ கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து அவுட்புட் பண்ண முன்னுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் தச்சு முடிஞ்சோன்னு செக் பண்ணி பாக்குறது. சரியா? உதாரணத்துக்கு தொழிற்சாலை இயந்திரம் வந்து செயற்படாத நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அதை வந்து செக் பண்ணி திரும்ப அந்த மெஷினை வந்து இயங்க வைக்கிறது. சரியா? ஏதாவது ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு மின்னொழுகு, அதாவது வந்து ஒரு பவர் லீக் ஆகக்குள்ள சந்தர்ப்பத்துல ஏதாவது கரண்ட் வந்து அங்கே ஷார்டேஜா இருக்கக்குள்ள வந்து அந்த கரண்ட் ஷார்டேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஒன்று வந்த பிறகு நாங்க அதை போயிட்டு மிஸ்டேக்கை வந்து கண்டு திருத்துறது. இதுதான் வந்து ஃபீட்பேக் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றது. அப்ப டைப் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி சொன்னா இதுகளை தான் மெயினா நாங்க அங்கே சொல்லணும். ஓகே ஓகே. ஓகேயா? அப்ப நாங்க முதலாவது படிச்சு கொண்டு வந்தோம். கட்டுப்பாடுன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு படிச்சோம். அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டவாறு அந்த இலக்குகளை நோக்கி வந்து நகர்ந்து செல்லுதா? அந்த இலக்குகள் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் நோக்கி
போகுதான்னு சொல்லி பாக்குறது தான். அப்படி திட்டத்துல அந்த பிளான்ல ஏதாவது விலகல் இருந்துச்சுன்னு சொன்னா, ஏதாவது மிஸ்டேக் எரர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அதை முன்கூட்டியே நாங்க ஐடென்டிஃபை பண்ணி திருத்துறதை தான் வந்து கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த நிறுவனத்துல இருக்கிற செயற்பாட்டுல வந்து உண்மையான, அதாவது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கும் பிளானிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இடையில வந்து ஏதாவது எரர்ஸ், ஏதாவது ஒரு டிஃபரன்சியேஷன் இருந்தா வந்து அதை கண்டுபிடிச்சு செய்யறத கண்ட்ரோல்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அடுத்தது நாங்க பார்த்தோம் இந்த கண்ட்ரோல்ல வந்து செயல்முறைகள், அதாவது கண்ட்ரோல் ப்ராசஸ் இருக்கு. அதாவது முதலாவது வந்து எஸ்டாப்ளிஷ் தி ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நியமத்தை உருவாக்குறது. அப்புறம் வந்து மெஷர் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் செயற்திறனை அளவீடு செய்தல். கம்பேர் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டு தி ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து செயற்திறனை வந்து நியமத்தோட வந்து நாங்க ஒப்பீடு செய்யணும். ஃபைனல் தான் வந்து டேக் த கரெக்டிவ் ஆக்ஷன், அதாவது செயற்திறன் நியமத்துல இருந்து வேறு டிஃபரண்ட் ஆக இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறது. அடுத்தது நாங்க பார்த்தோம் டைப் ஆஃப் த கண்ட்ரோல், முன்னோக்கிய கட்டுப்பாடு. அதாவது இது உள்ளீடு மீது கூடுதலா நாங்க கவனம் செலுத்தணும். இதைத்தான் ஆரம்ப கட்டுப்பாடுன்னு கூட நாங்க சொல்லுவோம், ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல்னு சொல்லி. அப்போ ஒரு செயற்பாடு இடம்பெறதுக்கு முன்னுக்கு வந்து நாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து அக்கறை காட்டணும், எப்படி வழி நடத்தப்படணும். ஸோ இந்த பிரச்சனை இல்லாம இடம்பெறது வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த முதலாவது ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றது. அடுத்தது சமகால கட்டுப்பாடு, இதைத்தான் கன்கரண்ட் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றது. உதாரணம் வந்து நாங்க இங்க தான் இந்த மானிட்டரிங் த ப்ராசஸ்ல எம்ப்ளாயி மானிட்டர் பண்றது, ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே மேற்கொள்ளப்படுகின்ற நிகழ்வுகள். இது வந்து செயற்பாடு தொடர்ந்து பூர்த்தியாக முன்னர், அதாவது வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதை சீர் செய்யற நடவடிக்கை தான். சரியா? இது வந்து முடியுமான மட்டும் இடம்பெற பிரச்சனைகளை வந்து இழிவளவுல, அதாவது பிரச்சனை வர முன்னுக்கு குறைச்சு கொள்ற மெத்தட். அப்படி இல்லாட்டி இந்த ஃபீட் ஃபார்வர்ட்ல வந்த பிரச்சனைகளை வந்து இந்த கண்ட்ரோல் மூலமா தீர்த்து கொள்ள முடியும். அடுத்தது பின்னூட்டல், ஃபீட்பேக் கண்ட்ரோல், அதாவது பூர்த்தியாக்கப்பட்ட செயற்பாட்டின் விளைவுகளை வந்து அளவீடு செய்யறது. இங்க வந்து ஃபைனலா அவுட்புட் வந்துரும். அவுட்புட் வந்த பிறகு நாங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் ஃபீட்பேக் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்றது. உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லுவோம் ஃபைனல் பில் தயாரிக்கிறது, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பாக்குறது, ஃபைனலா ப்ராடக்ட் குவாலிட்டி பாக்குறது, அந்த மாதிரியானது. சரியா? அடுத்தது நாங்க படிச்சோம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா எஃபெக்டிவ் கண்ட்ரோல், ஒரு சிறந்த கட்டுப்பாட்டு முறை வந்து நிறுவனத்தின் தந்திரோபாயங்களோட வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் பி லிங்க் டு த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு கடந்த கால நடைமுறை செயற்பாடுகளை மட்டும் கருத்தில் கொள்ளாம இப்ப நாங்க தந்திரோபாயம் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரது என்னது, எதிர்காலத்தை நோக்கி செயற்படுறதுக்கு. அந்த எதிர்காலத்தை வந்து பேஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நிறுவனத்துல இந்த எதிர்கால செயற்பாடுகள் வந்து புதிய தந்திரோபாயங்களை வந்து உள்ளடக்கியதா வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எதுவாமே அம்மா சரியா? அடுத்தது வந்து பாருங்க, இந்த எஃபெக்டிவ்ல வந்து பி எக்ஸெப்ட் பை த மெம்பர்ஸ், அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படணும். அப்ப நிறுவன செயற்பாடுகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது முகாமையாளர், அந்த ஊழியர்கள் அனைவராலும் வந்து இந்த கண்ட்ரோலை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, இப்ப ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுது நான் எல்லாரையும் 8:30க்கு வர சொல்லி, அது மேனேஜருக்கும் பொதுவு தான், எம்ப்ளாயிஸ்க்கும் பொதுவா தான் இருக்கும். அடுத்தது வந்து பேலன்ஸ் ஆப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் டேட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இதை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சமநிலை பேணப்படணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப நாங்க வந்து குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்னு சொல்லி 2 விஷயம் இருக்கு. அதாவது குவான்டிடேட்டிவ்னு சொல்லி சொன்னா எண்கணித ரீதியானது. குவாலிட்டேட்டிவ்னா நியமமானதுன்னு சொல்லி. அப்ப 2மே, இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க சொல்றோம், ஒரு நிறுவனத்துல வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாம அக்யூரேட்டா இருக்கணும். அது குவாலிட்டேட்டிவ். அந்த குவான்டிடேட்டிவ்னு சொல்லி சொன்னா அந்த அந்த கரெக்ட்டா அந்த எல்லாமே நியமத்தோட செயற்படுறதுன்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது வந்து
பி எக்யூரேட், அதாவது சரியானதா இருக்கணும். கட்டுப்பாட்டு முறையில வந்து விலகல் கண்டறிஞ்சாங்கன்னா அதை வந்து அந்த கண்டறியக்கூடிய தகவல்கள் வந்து பெறுறதுக்கு இலகுவா இருக்கணும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க இந்த இதுல ஏதாவது இப்ப நாங்க கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வரோம்னு சொன்னா இதுல ஏன் நாங்க கண்ட்ரோல் கொண்டு வரோம்னு சொல்லி எங்களுக்கு அந்த தகவல் எங்க இருந்து கிடைக்கப்பட்டுச்சு. சோ அதெல்லாம் எக்யூரேட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. சரி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்ஃபங்ஷனல் சைட் எஃபெக்ட் ஆஃப் த கண்ட்ரோல். அதாவது கட்டுப்பாட்டின் செயல்படாத பக்க விளைவுகள். அதாவது செயலிழப்பு பக்க விளைவுகள்னு கூட நாங்க இத சொல்லுவோம். அதாவது செயலிழப்பு பக்க விளைவுகளுக்கான காரணம் என்ன? இந்த கட்டுப்பாடு வந்து செயலிழப்பு பக்க விளைவாக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி நாங்க பார்க்கணும். ஓகே. அதுல முதலாவது தான் என்னதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கட்டுப்பாடு வந்து நிறுவன செயற்பாடுகள வந்து நியமப்படுத்துவதற்கு மாறாக தானா வேலையை செய்வது வந்து புத்தாக்கத்தினையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில காணப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப இந்த கட்டுப்பாட்டுல வந்து செயற்படாத விளைவுகள்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்த பிறகு நிறுவன செயற்பாடுகள் வந்து நியமத்துக்கு அமைவத்தான் செயற்படுமே தவிர, அந்த நியமத்துக்கு அப்பால போமாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லுவோமே, இப்ப எம்ப்ளாயீஸ் வந்து அப்ப சொல்லுவோம். அப்ப நாங்க லோ லெவல்ல இருக்க மேனேஜர்ஸ் வந்து இந்த ஃபங்ஷன் மட்டும் தான் செய்யணும்னு சொன்னா, அவங்க அந்தந்த ஃபங்ஷன் மட்டும் தான் செய்வாங்க. அதுக்கு மேல ஒரு ஃபங்ஷன் கூட செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து, இந்த புத்தாக்கம், அதாவது இன்னோவேஷன் நாங்க சொன்ன புதிய விஷயங்கள் வந்து கொண்டு வரதெல்லாம் வந்து அங்க காணப்படாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து, இப்ப நிறுவன இலக்குன்னு அடையக்கூடிய வகையில காணப்படுகிற கட்டுப்பாட்டு முறையில வந்து, சம்டைம்ஸ் இந்த உள்ளார்ந்த ரீதியா குழப்பங்கள் ஏற்படலாம். அதாவது உள்ளார்ந்த ரீதியா குழப்பங்கள்னு சொன்னா, இப்ப நாங்க எங்கட நிறுவனத்துல இவ்வளவுதான் ஆப்ஜெக்டிவ் இருக்குன்னு சொல்லி நாங்க கொண்டு வரோம். இருந்தாலுமே இந்த நிறுவனத்துல வந்து அந்த அதிக அளவு கண்ட்ரோல் கூட இருக்கனால வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணிக்கொள்ள இருக்கலாம். அதாவது வந்து இந்த கண்ட்ரோல் வந்து என்ன சொல்றேன், எதிரான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். எதிரான பக்க விளைவுன்னு சொன்னா, சம்டைம்ஸ் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைய உருவாக்கக்கூடியதா இருக்கும். சோ இதுதான் வந்து கட்டுப்பாட்டின் இந்த என்ன சொல்றது? இந்த டிஸ்ஃபங்ஷனல் சைட் எஃபெக்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு சொன்னா, ஏன் அதாவது வந்து கட்டுப்பாட்டில் செயல்படாத பக்க விளைவுகள். ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்தோனே, அங்க ஒரு இன்னோவேஷன் வராது. புத்தாக்கம் வராது. எல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் கம்மியை தான் செயற்படுவாங்க. அடுத்தது வந்து நிறுவனத்தின் இலக்கினை அடையக்கூடிய வகையில் காணப்படுகின்ற அந்த கட்டுப்பாட்டு முறையில வந்து சம்டைம்ஸ் உள்ளார்ந்த ரீதியான குழப்பங்கள் ஏற்படலாம். அதாவது இன்டர்னலா வந்து கான்ஃப்ளிக்ட் வரலாம். ஓகே, மேனேஜருக்கும் அவங்களுக்கு சொல்றத கேட்காம அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து, ஓகே இப்படி கண்ட்ரோல் வந்தோனே எங்களுக்கு கஷ்டமா போயிரும். அந்த வொர்க் பண்றதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இல்லாத நிலை. அடுத்தது வந்து இந்த கட்டுப்படுத்தலானது வந்து எதிரான பக்க விளைவுகள். ஓகே, இப்ப எம்ப்ளாயீஸ் வந்து 8:30க்கு வர சொன்னாங்கன்னா, ஓகே நான் 8:30க்கு வரேன். நான் 5க்கு நான் போயிருவேன். சோ அப்படி ஒரு எதிரான பக்க விளைவ கொண்டு வாருது. அப்ப இது பார்ப்போம். முதலாவது வந்து அப்ப அதுக்கான இது வந்து என்னென்ன எப்படி எப்படி உருவாக்கப்படுதுன்னு முதலாவது கேம் பிளேயிங்ன்னு சொல்றது. அதாவது வந்து இது ஒரு நடத்தை ரீதியான விளைவுகள் ஆகும். அதாவது வந்து நடத்தை ரீதியான விளைவுன்னு சொல்லக்குள்ள வந்து சில ஊழியர்கள் வந்து கட்டுப்பாட்ட மீறதுக்காகவே வந்து உருவாக்கப்பட்டவைன்னு கருதுறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்துட்டா
அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே நாங்க இத வந்து நாங்க ஏன் இதே மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் கேம் பிளேயிங்ன்னு சொல்லி சொல்றது. இப்போ ஊழியர்கள் வந்து ஒழுங்குமுறைகள் மற்றும் விதிகள மீறுவதற்கான விடயங்களா தான் பார்க்குறாங்க. ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்த உடனே அத மீறுறதுக்காக தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு கொண்டு வந்தோனே மானிட்டர் செய்றாங்க. ஆனா வந்து எம்ப்ளாயி வந்து அந்த டைம்ல வந்து வெளியில எங்கேயாவது போறது, தேவையான நேரம் தான் வந்து வேலை செய்றது அந்த மாரி. சரி எல்லாரையும் 8:30க்கு வர சொன்னா 8:30க்கு வருவாங்க. ஆனா 5க்கு போயிருவாங்க. எக்ஸ்ட்ரா வொர்க் குடுத்தா எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த மாரி. அதுதான் கேம் பிளேயிங்ன்னு சொல்லி சொல்றது. இது வந்து ஒரு நடத்தை ரீதியா, ஒரு பிஹேவியர் ரீதியான ஒரு எஃபெக்டிவ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் கேம் பிளேயிங். சில ஊழியர்கள் வந்து இந்த கட்டுப்பாட மீறுறதுக்காக வந்து உருவாக்கப்பட்டதா தான் அவங்க கருதுறாங்க. அதாவது இந்த கட்டுப்பாடுகள மீறுறதுக்காகவே வந்து இந்த உருவாக்கப்பட்டதா தான் கருதுறாங்க. இப்படி ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்தாலும் ஓகே. இது வந்து எங்களுக்கு வந்து ஓவர் டைட்டா இருக்கு. ஓவர் ரூலா இருக்கு. ஸோ நாங்க இத வந்து மீறத்தான் பார்ப்பாங்க. அதுதான் கேம் பிளேயிங்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுக்காக வந்து ஊழியர்கள் என்ன ஒழுங்குமுறைகள் அதாவது விதிகள மீறுவதற்கான விடயங்களா தான் இத பார்க்குறாங்க கண்ட்ரோல்ன்னு சொன்னா. ஓகே நாங்க ஏன் இப்படி செய்யணும்னு சொல்லி. அடுத்தது வந்து என்னதுன்னா, இந்த சபோட்டேஜ் அதாவது நாச வேலை செய்தல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து எதிர்மறையா. அப்ப அதாவது என்ன செய்ய அ ராங்கா செயற்படுறது. அதாவது கட்டுப்பாட்டு முறையின வந்து எதிர்காலத்துல செயற்பட முடியாமல் செய்வதற்கு வந்து சில ஊழியர்கள் வந்து கட்டுப்பாட்டு முறை மீது மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள், முயற்சிகள தான் இந்த சபோட்டேஜ்ன்னு சொல்லி சொல்றது. உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க சொல்றோமே இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது அ ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின உடைக்கிறது அந்த மாரி. ஏதாவது இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து கூட ஓவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போயிட்டா, அப்ப நாங்க என்ன சொல்றது, இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து ஏதாவது மெ என்ன சொல்றது, மெஷின் ஏதாவது கேபிள் வந்து டேமேஜ் பண்றது அந்த மாரியான ஏதாவது ஒரு வேலைகள் செய்யும். ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்த பிறகு. ஓகே. அப்ப வந்து அது மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தர் நீங்க ஏன் டைமுக்கு வந்தா டைமுக்கு வேலைக்கு போங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர வந்து நாங்க சொல்றது. ஓகே. அப்ப இல்ல ஒருத்தர் வந்து டைமுக்கு வரான்னா, "ஏன் நீ டைமுக்கு வர? நீ இந்த டைமுக்கு போவாத." ஸோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மைண்ட் செட்ட மாத்துறது. அந்த மாரியான விஷயங்கள். போராட்டங்கள் நடத்துறது. இதெல்லாமே வந்து இந்த சபோட்டேஜ்ன்னு சொல்லி சொல்ற விஷயத்துக்குள்ள வருது. அடுத்தது வந்து அ இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அதாவது தவறான தகவல்கள். இந்த கட்டுப்பாட்டு முறையானது வந்து எதிர்பார்த்த இலக்கோட வந்து அதாவது இலக்குகளோட வந்து ஒப்பீட்டினையும் மற்றும் உண்மையான செயற்பாடு சம்பந்தப்பட்ட தகவலும் வந்து தவறான நம்பிக்கைய வந்து கொண்டு வருது. இப்ப நாங்க வந்து இந்த கட்டுப்பாடுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் ஒண்ணு தேவை. ஓகே நாங்க இந்த கண்ட்ரோல கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு சரியான தகவல்கள் தேவை. அந்த தகவல்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன்கள வந்து இப்போ ஒரு கண்ட்ரோல் கொண்டு இந்த உண்மையாலுமே அந்த கண்ட்ரோல் வந்து எம்ப்ளாயி நல்லதுக்காகவே தான் கொண்டு வராங்க. இருந்தாலும் அத வந்து தவறான முறையில வந்து யூஸ் பண்றது. ஆ உதாரணத்துக்கு வந்து இதில தான் நாங்க சொல்லுவோம். அதான் அது என்ன சொல்றது? காசிப் பேசுறது அந்த மாரியான விஷயங்கள். இப்ப அவங்க ஏதாவது ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்துட்டா, ஓகே நாங்க ஏன் இந்த நாள் இப்ப சாட்டர்டே வந்து வொர்க் பண்ண தேவையில்ல. சாட்டர்டே வந்து ஏன் நாங்க வொர்க் பண்ணணும்? எங்களுக்கு வந்து டைமுக்கு 8:30 டூ 5க்கு வர சொல்றோம். 8:30க்கு வர சொல்றாங்க. அப்ப நாங்க 8:30க்கு போயிட்டு எங்களோட வேலைய முடிச்சுட்டு இருந்தா, ஓகே. அந்த மாரி. அடுத்தது வந்து இந்த எம்ப்ளாயீஸ் இருக்கலாம் வந்து அவங்களோட அந்த ஸ்கில்ஸ மேனேஜர்ஸா இருக்கலாம். அவங்களுடைய ஸ்கில்ஸ வந்து காட்டுறதுக்காக வந்து பொய்யான தகவல்கள வந்து வழங்குறது. ஸோ அதாவது வந்து தங்களோட திறன வந்து காட்டுறதுக்காக பொய்யான தகவல் இன்ஃபர்மேஷன குடுக்கலாம். ஸோ முகாமையாளர் வந்து கீழ்ப்பணியாளரிடமிருந்து தகவல சேகரிக்காது, அனுமான தகவல்கள வழங்குறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஆர்கனைசேஷன் சொல்றது நீங்க வந்து உங்களுக்கு லோ லெவல் மேனேஜர்ஸ்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணி இந்த டிசிஷன் எடுங்கன்னு சொன்னா, அவங்க வந்து லோ லெவல் மேனேஜர்ஸ்ட்ட எதுவுமே எடுக்காம அவங்களா ஒரு தகவல வழங்குறது. ஸோ இத இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது வந்து இல்யூஷன் ஆஃப் த கண்ட்ரோல். இதாவது மாயை கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்றது. அதாவது உயர்மட்ட முகாமையாளர் வந்து தங்களோட மேலதிகாரிகளுக்கு எல்லா செயற்பாடும் சிறந்த முறையில நடைபெறுதுன்னு சொல்லி சும்மா பொய்க்கு அந்த செயற்பாடு. அதாவது சொல்லுவோம், வேலை சரியா செய்றதில்ல. ஆனா செய்ற மாரி நடிக்கிறதுன்னு சொல்லி, அதுதான் இந்த இல்யூஷன் ஆஃப் த கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வேலை எதுவுமே ஒழுங்கா நடைபெறாட்டியும், நடைபெறுற மாரி செயற்படுறது தான் இல்யூஷன் ஆஃப் த கண்ட்ரோல். அப்ப இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு கட்டுப்பாட்டின்ட செயலிழப்பு பக்க விளைவுகளுக்கான காரணங்கள். அதுதான் சொல்றாங்க. ஓகேயா? அப்ப அந்த கட்டுப்பாட்டு செயலற்ற பக்க விளைவுகள்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, கேம் பிளேயிங் செய்றது, நாச வேலை செய்றது, தவறான தகவல்கள், கட்டுப்பாட்டுன்ற மாயை. ஸோ இதுக்கெல்லாம் இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள வச்சு தான் நீங்க அ கொண் அ இந்த எக்ஸாம்க்குல இப்படி கொஸ்டின் ஒண்ணு கேட்டா, அதாவது டைஃபங்ஷன் சாரி டிஸ்ஃபங்ஷன், ஆ
சைடு எஃபெக்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி, அதாவது வந்து ஒரு கட்டுப்பாட்டால வந்து என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி தான். என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும். கேம் பிளேயிங், அதாவது வந்து என்ன கேம் பிளேயிங்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க சொன்ன மாரி அதாவது வந்து ஊழியர்கள் அந்த ஒழுங்குமுறைகள, விதிகள வந்து மீறுறது தான் கேம் பிளேயிங். சபோர்டேஜ்ன்னு சொல்லி சொன்னா நாச வேலை செய்றது. அதாவது ஏதாவது வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்க ஃபேன்லாம் வந்து இந்த ஃபேன டேமேஜ் ஆக்குறது, அந்த மாரியான விஷயங்கள் செய்றது. சரியா? அடுத்தது பொது சொத்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸ வந்து வீணாக்குறது அந்த மாரி. அடுத்தது வந்து இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்கள வந்து தவறா குடுக்குறது. ஓகே. அவர் வொர்க் ஒழுங்கா செய்யாட்டியும் அந்த வேலைகள வந்து தவறா சொல்றது அந்த மாரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து இல்யூஷன் ஆஃப் த கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொன்னா, அ வேலை நடந்தாலும் நடக்கிற மாரி பொய் ஆக்டிங் குடுக்குறது. சரியா? கெஸஸ் த அ அ டிஸ்ஃபங்ஷனல் சைட் எஃபெக்ட் ஆஃப் த கண்ட்ரோல். அதாவது வந்து இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இதுக்கான காரணங்கள் என்ன? அப்ப இந்த கட்டுப்பாடுக்காக வரக்கூடிய ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்றாங்க? அதுதான் கேஸஸ் ஆஃப் த அ கேஸஸ் ஆஃப் த டிஸ்ஃபங்ஷனல் சைட் எஃபெக்ட் ஆஃப் த கண்ட்ரோல். அப்ப பெர்சனல் டிஃபரண்ட், அதாவது வந்து தனிப்பட்ட வேறுபாடுகள். அதாவது தனிப்பட்ட வேறுபாடுனா, இப்ப அ ஒவ்வொரு நபர்ட்ட ஆட்டிட்யூட் இருக்கும் தானே! அந்த ஆட்டிட்யூட் வந்து வித்தியாசப்படலாம். ஓகே, நான் ஏன் செய்யணும்? ஆ இது ஆர்கனைசேஷன் எனக்கு இவ்வளோ கண்ட்ரோல் செய்றாங்க. ஸோ என்னால இத தாங்க இயலாது. ஸோ எனக்கு ஏத்த மாரி தான் நான் இருப்பேன். அதுதான் பெர்சனல் டிஃபரண்ட்ன்னு சொல்லி சொல்றது. ஓவர் கண்ட்ரோல், அதாவது வந்து இந்த தனிப்பட்ட வேறுபாடு காட்டுறேன்னு சொன்னா, ஒரு சிலவங்களுக்கு வந்து சாரி 8:30க்கு வர சொன்னா, ஓகே 8:30க்கு வருவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம். ஓகே நீங்க 9க்கு வந்தா பிரச்சனை இல்ல. அந்த மாரி. அதுதான் பெர்சனல் டிஃபரண்ட். தனிப்பட்ட முறையில வந்து வேறுபாடு காட்டுறது. கட்டுப்பாடு ஒண்ணு கொண்டு வந்துட்டா, அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அந்த மாரி. சரியா? ஸோ மேனேஜர் அந்த அது அந்த என்ன சொல்றது? அந்த பக்கசார்பா நடக்கிறது. அடுத்தது வந்து ஓவர் கண்ட்ரோல். இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதுக்குன்னு வந்து ஓவர் ரூடா இருக்கக்கூடாது. ஓகே. நாங்க இப்ப 8:30க்கு எம்ப்ளாயி வர சொன்னா 8:30க்கு வந்தா ஓகே. சம்டைம்ஸ் 8:35 ஆகுனாலும் ஓகே எஸ்கியூஸ். அதுக்குன்னு சொல்லி இல்ல நீங்க இது கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அப்படி இருந்தா கஷ்டம். அடுத்தது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் த கோல். இப்போ உண்மையாலுமே வந்து அந்த நிறுவனத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் த கோல். இப்ப எம்ப்ளாயீஸ்க்கு சரியான ஒரு என்வைரன்மென்ட் இல்லாம, ஒரு பாரபட்சமின்றி வந்து இருக்குது. நிறுவனத்துல வந்து சொல்றாங்க, இவ்வளவு வித அவுட்புட் வந்து இதாக்கணும். அப்ப அந்த அவுட்புட் அவ்வளவு வித அ கொண்டு வரணும் கண்ட்ரோல் விதிச்சா, அதுக்கான எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மெஷினரிஸ் இருக்கணும். எம்ப்ளாயீஸ்க்கு அதுக்காக மோட்டிவேஷன் குடுக்கணும். எம்ப்ளாயிக்கு தேவையான ரிசோர்ஸ அலோகேட் பண்ணி குடுக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து அந்த நிறுவனம் முரணான இலக்கு இருக்கும். ஸோ அதோட எங்களுக்கு கஷ்டம் போயிரும். இம்பாக்ட் ஆன் த பவர் அண்ட் எஸ்டேட். அதாவது வந்து அந்தஸ்து மற்றும் வலு மீதான தாக்கம். இப்ப அந்தஸ்துன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வந்தோம்னு சொல்லி, அந்த எங்கட்ட இருக்க அதிகாரத்த வச்சு நாங்க அத வந்து பிரயோகிக்கிறது. இப்ப மேனேஜர்ஸ்க்கு வந்து மேனேஜர்னால அவர் வந்து அவருக்கு ஏத்த மாரி கண்ட்ரோல்லாம் கொண்டு வருவாரு. அந்த மாரி. தெரிஞ்சவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அதே தெரியாதவங்களுக்குன்னு சொல்லி சொன்னா, அவர் அந்த அவர் வந்து அவங்க மேல வந்து என்ன சொல்றது? ஓவர் கண்ட்ரோலா வந்து கொண்டு வருவாரு. இதுதான் வந்து நாங்க சொல்றது வந்து இந்த காரணங்கள். அதாவது இந்த கட்டுப்பாடு வந்து அதாவது இந்த கட்டுப்பாட்டின் செயலிழப்பு பக்க விளைவுக்கான காரணம். ஏன் இந்த கண்ட்ரோல் வந்து இப்படி தடையாகுறதுக்கான காரணங்கள் தான் இந்த க அ நாங்க அந்த படிச்ச இந்த பெர்சனல் டிஃபரண்ட், ஓவர் கண்ட்ரோல், கான்ஃப்ளிக்டிங் கோல், இம்பாக்ட் ஆன் பவர் அண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொல்றது. சரியா? இது வந்து கட்டுப்படுத்தலுக்கான பக்க விளைவு. கட்டுப்படுத்துறதால என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும்னு சொல்லி. இது வந்து அந்த கட்டுப்படுத்தலால வந்து அதாவது வந்து அப்படி கட்டுப்படுத்தல் வந்து பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னதான் நாங்க இது பார்த்தோம். இந்த பெர்சனல் டிஃபரன்ஸ், ஓவர் கண்ட்ரோல், கான்ஃப்ளிக்ட் கோல்ஸ். அடுத்தது வந்து ஓவர்கமிங் டிஸ்ஃபங்ஷனல் சைட் எஃபெக்ட் ஆஃப் த கண்ட்ரோல். அப்ப இந்த கட்டுப்பாட வந்து இந்த கட்டுப்பாட்ட வந்து சிறந்த முறையில வந்து நாங்க பேணணும்னு சொல்லி சொன்னா, என்னென்ன மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தான் இங்க எனக்கு கிரியேட் த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, மதிப்புமிக்க தகவல்கள உருவாக்குறது. கிரியேட் த கண்ட்ரோல் கல்ச்சர். அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடான கலாச்சாரத்த உருவாக்கணும். கன்டினியூஸ் த ரீடிசைன். அதாவது வந்து தொடர்ச்சியான வ மாற்றங்கள வந்து கொண்டு வரது. மெயின்டெயின் த கிவன்ஸ் ப்ரொடியூஸ். அதாவது வந்து புகார் நடைமுறைகள வந்து பராமரிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க.
ஓகேயா? அப்போ முதலாவது வந்து பெறுமதியான தகவல்களை உருவாக்கணும். அப்போ ஒரு நிறுவனம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா, நாங்க அவங்களுக்கு முதல்ல சொன்னோம். இந்த கண்ட்ரோல் வந்து கொண்டு வரதுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து கொண்டு வரதால எங்களுக்கு இது நன்மை இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோல மீறுறதால வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அப்ப அதுதான் கிரேட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். அப்ப சரியான இன்ஃபர்மேஷன வந்து அவங்களுக்கு குடுக்கணும். தவறான இன்ஃபர்மேஷன் எதுவும் அவங்க பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது வந்து கட்டுப்பாட்டு கலாச்சாரத்தை உருவாக்குதல். அதாவது கிரியேட் அ கண்ட்ரோல். அப்போ ஒரு நிறுவனத்துல வந்து நாங்க புதுசா ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயி வரக்குள்ளேயே அவருக்கு வந்து நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இந்த நிறுவனத்துல இதுதான் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அதுதான் கண்ட்ரோல் கல்ச்சர். ஓகே. இப்ப நாங்க ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஓகே 8:30 to 5:30 அப்ப 8:30, 5:30க்கு வந்து நாங்க ஃபிங்கர் பிரிண்ட்ட கொண்டு வரது. வொர்க் ஃப்ரம் ஹோம்னா அவர மானிட்டர் பண்றதுக்கான சிஸ்டம் கொண்டு வரது. இவ்வளோ அவுட்புட் தேவைன்னு சொன்னா, நாங்க அவுட்புட்டுக்காக வந்து அந்த எம்ப்ளாயிக்கு ட்ரெய்னிங் குடுக்குறது. என்னென்ன மோட்டிவேஷன் குடுக்கலாம்? எப்படி மெஷர் பண்ணலாம்? எப்படி அவர மானிட்டர் பண்ணலாம்? அதான் கிரியேட் த கண்ட்ரோல் கல்ச்சர். அப்ப கட்டுப்பாட்டு கலாச்சாரத்தை உருவாக்கிக் கொள்ளணும். தொடர்ச்சியான மீள் வடிவமைப்பு. அதாவது வந்து தொடர்ச்சியான மீள் வடிவமைப்புன்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொன்னா நாங்க எகைன் ரீடிசைன் பண்ணோம். இப்போ ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வரதுன்னா, அந்த கண்ட்ரோல்லயே இருக்கக்கூடாது. ஓகே, இப்ப எல்லாம் எங்களுக்கு நடந்து கொண்டு வருதுன்னா, நாங்க அந்த கண்ட்ரோல கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டியா மாத்தணும். அந்த மாரி. அந்த கண்ட்ரோல்ல வந்து ரீடிசைன் பண்ணணும். ஓகே, நாங்க சொல்றோம் இப்ப எம்ப்ளாயி வந்து அ கண்டிப்பா அவுட்புட் வந்து 100% இருக்குன்னா, ஓகே கன்டினியூஸா அந்த அவுட்புட் 100% தொடர்ச்சியா எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, அப்ப நாங்க அடுத்த டைம்ல வந்து ஓகே, நாங்க எம்ப்ளாயிக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி குடுக்குறோம். ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆகுற மாரி. மெயின்டெயின் த கிவனஸ் ப்ரொசீஜர். அதாவது வந்து குறைகள நிவர்த்தி செய்யக்கூடிய நடைமுறைகள். இப்ப நாங்க ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு கொண்டு வாரோம். ஓகே. அப்ப கண்ட்ரோல் கொண்டு வரதால, அப்ப அவரால அந்த அவுட்புட் 100% கொண்டு வர முடியல. சோ அவருக்கு என்ன குறை இருக்கு? ஓகே. அவரால அவுட்புட்காக வந்து அவர் ஃபங்ஷன் செயற்பட முடியல. சோ அவருக்கு ட்ரெய்னிங் வழங்குறது. சோ அதுதான் வந்து அந்த குறை நிறைகள வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய நடைமுறைகள உருவாக்குறது. ஓகே. எம்ப்ளாயீஸ் வந்து சரியான டைம்க்கு வந்து வர முடியாம போகுது. சோ அது வந்து இப்ப டிராபிக், ஃபேமிலி ப்ராப்ளம் அந்த மாரி. சோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அத நிவர்த்தி செய்றதுக்கான வழிமுறைகள் என்னதுன்னு சொல்லி கண்டறியணும். சரியா? சோ இந்த 3ம் இருக்கு தானே. அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? டிஸ்ஃபங்ஷனல் சைட் எஃபெக்ட் அது கேம் பிளேயிங். அப்ப அதாவது வந்து இந்த சைட் எஃபெக்ட்க்கான பக்க விளைவு கேம் பிளேயிங். அடுத்தது வந்து இந்த கேஸ் ஆஃப் அதாவது இந்த சைட் எஃபெக்ட்க்காக நாங்க அது ஏன் கேம் பிளேயிங் கொண்டு வரோம்னா பெர்சனல் டிஃபரெண்ட். அதாவது தனிப்பட்ட வேறுபாடு இருக்கும். அடுத்தது வந்து அதுக்கான தந்திரோபாயம் தான் என்ன? தந்திரோபாயமா நாங்க என்ன செய்யலாம்? கிரியேட் த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். அதே மாரி வந்து இந்த அ ச என்ன சொல்ல சபோட்டேஜ். அதாவது வந்து நாங்க அந்த அதாவது வந்து நாங்க நாச வேலை செய்றதுன்னு சொல்றோம். இதுதான் இந்த கண்ட்ரோல் வந்து எஃபெக்ட் ஆகறதுக்கான ரீசன். சோ அதுக்கான காரணம் என்னது? அதாவது வந்து நாங்க சொல்லலாம் இந்த கான்ஃப்ளிக்ட் த கோல். அதாவது இலக்குகள் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஓவர் கண்ட்ரோலா இருக்கும். கூடிய கட்டுப்பாடு கொண்டு வரதுனால தான் அந்த மாரியான நாச வேலை செய்றாங்க. சோ அத இல்லாமாக்க நாங்க என்ன சொல்லலாம்? கிரியேட் த கண்ட்ரோல் கல்ச்சர். ஒரு கலாச்சாரம், கட்டுப்பாட்டு கலாச்சாரத்த கொண்டு வரலாம். அடுத்தது அ இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். சரியான தகவல் இல்ல. சோ அது எப்படி உருவாகுது? இந்த கன்ஃப்ளிக்ட் கோல். அதாவது வந்து முரணான இலக்கு நிலை தான் அந்த தவறான தகவல்கள் வந்து உருவாக்கப்படுது. சோ அத தீர்க்கறதுக்கான நடைமுறை தான் என்னது? கன்டினியூஸ் ரிடீஷன். அதாவது தொடர்ச்சியா மீள் வடிவமைப்பு செய்யணும். அடுத்தது இல்யூஷன் ஆஃப் த கண்ட்ரோல். அதாவது வந்து மாயை. அதாவது மாயான காட்டு வேலை செய்ற மாரி நடிக்கிறது அந்த மாரியான விஷயம். சோ அது வந்து ஏன் உருவாகுதுன்னு சொன்னா, அந்தஸ்து மற்றும் வலுவான தாக்கம். அப்ப எங்களுக்கு வந்து என்ன சொல்றது? எங்களோட மேனேஜர் வந்து எங்களோட வந்து நல்லா இருக்காருன்னு சொன்னா, நாங்க வேலை செய்ற மாரி போய்க்கு நடிக்கிறது. சோ ஓவர் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா, ஓகே நாங்க வேலை ஒழுங்கா செய்றது. சோ அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? மெயின்டெயின் த கிராவினஸ் ஆஃப் த ப்ரொசீஜர். அதாவது வந்து குறைநிறைகள் வந்து நிவர்த்தி செய்யணும்னு சொல்றாங்க. சோ இது 3யும் வந்து நாங்க ஒரு டேபிள்ல வந்து பார்க்க முடியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்டான்னு சொன்னா. அதாவது வந்து இந்த இந்த என்ன சொல்றது? இந்த டிஸ்ஃபங்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து இந்த 3யும் வந்து ஒரே டைம்ல கேட்கக்கூடிய அதாவது ஒரு டிஸ்ஃபங்ஷனல் கண்ட்ரோல வந்து ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? காரணத்தை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த கிரியேட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், கண்ட்ரோல் கல்ச்சர், கன்டின்யூ ரீடிசைன், மெயின்டெயின் கவர்னன்ஸ் ப்ரொசீஜர். சோ ஏற்படுறதுக்கான காரணங்கள் தான் என்னது? அந்த பெர்சனல் டிஃபரன்ஸ், ஓவர் கண்ட்ரோல், கம்ப்ளீட் கோல், இம்பாக்ட் ஆன் பவர் அண்ட் ஸ்டேட்டஸ். சோ அந்த கண்ட்ரோல் கொண்டு வரதால ஏற்படுற விளைவுகள் தான் என்னது? கேம் பிளேயிங், சபோட்டேஜ், இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், இல்யூஷன் ஆஃப் த கண்ட்ரோல். சரியா? சோ இதுகள் தான் வந்து கண்ட்ரோல பத்தி வரக்கூடிய கொஸ்டினா இருக்கலாம். ஓகேயா?
ஓகே. ஸோ இத விட வந்து நீங்க இன்னும் போகல, ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஃபைனான்சியல்ல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஆ அடுத்தது மார்க்கெட்டிங்ல என்னென்ன கண்ட்ரோல் இருக்குன்னு அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலா படிக்கக்குள்ள நீங்க அந்த கண்ட்ரோல் விஷயங்கள வந்து பார்ப்பீங்க. ஓகேயா? ஓகே. ஸோ நாங்க அடுத்தது வந்து அ அடுத்த ரெக்கார்டிங் அடுத்த ரெக்கார்டிங் வந்து நாங்க பார்ப்போம். என்னதுன்னா ஆர்கனைசேஷன் கல்ச்சர். ஓகேயா? ஓகே. தேங்க் யூ.